ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இது என்ன ரெசிபியாக இருக்கும்னு. நண்டு குழம்பு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நண்டு குழம்புக்கு நான் இப்போ இங்கே 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் வெள்ளை நண்டு. எல்லாத்தையும் நல்லா உடச்சி கழுவி வச்சுருக்கேன். தேங்காய் 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தான் இதுக்கு முக்கியம். ஸோ மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா அரைச்சிடலாம். அரைச்சி நல்லா மையாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை மண்பானையில் தான் செய்ய போகிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புலேருந்து இந்த மாதிரி குழம்பு எல்லாமே நான்வெஜ் எல்லாம் இதில் வச்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா காரம் தேவைக்கு எப்போ போட்டுக்கலாம். ஏற்கனவே மிளகு கொஞ்சம் காரம் இருக்கும். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இப்போ தனி மிளகாய்த்தூளும் அரைச்சி வச்சுருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன். ஏன்னா காரம் நிறைய இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச தேங்காயெலாம் மொத்தமாக 1 கப் அளவுக்கு தான் வரும். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் மிச்சம் மீதி இருக்கிற தேங்காய் விழுதெல்லாம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. கலந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். சும்மா இவ்வளோ சைஸ் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் தான் புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ்க்கு எப்போவுமே. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வச்சிடலாம். இப்போது பேரலாக ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு போட்டுருங்க. கடுகுலெல்லாம் வெடித்து வருது. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 1லேருந்து 2 கொத்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நண்டு குழம்புக்கு. அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நண்டு குழம்புக்கு பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். ஸோ 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு பார்த்தீங்களா. நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வரணும். அதை நம்ம சதைச்சி வச்சுக்கலாம். இல்லாட்டி மிக்சியில் அரைச்சி வச்சாலும் ஓகே தான். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஸ்மெல் நல்லா போகணும். அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்க முடியும். தக்காளி ஒரு பெரிய தக்காளி 1 எடுத்துக்கலாம். அது ஒன்று சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசிச்சு வதக்குனதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவோட இந்த வதக்கின எல்லா ஐட்டம்ஸையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு குழம்ப கொதிக்க விட்டுற வேண்டியதான். அதுதான் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது நண்டையும் போட்டுருங்க. நண்டையும் போட்டுட்டு நம்ம மூடி விட்டுட்டோன்னா அது நல்லா கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம். நண்டு போட்டுட்டு ரொம்ப கிண்டி விடாதீங்க. பார்த்து கிண்டுங்க. ஏன்னா மண் பாத்திரம் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் மெதுவாக கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக இதாகிடும்.
பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. குழம்பு, நண்டு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா வத்திருச்சு வேற. சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.